முதல்வர் வட்டாரத்தில் விசாரித்த பொழுது ஏங்க இவ்வளோ ஆட்சியில் இருந்து இருக்கீங்க, சிஎம்மாக இருக்கும்போது எதுக்கு அந்த ஷூட்டிங் என்றால் கேட்டபொழுது அவர்கள் கூறியது 2026 தேர்தலில் முழுமையாக பிரச்சாரம் செய்யும் அளவுக்கு முதல்வரின் உடல்நிலை இருக்குமான்றது எங்களுக்கு சந்தேகம். சிஎம் ஆக்டிவாக இருக்கும்போதே நாம் விரைவாக தேர்தலை நடத்திவிட வேண்டும் என்ற பேச்சு நடந்திருக்குது. அதனால் நவம்பர் அல்லது டிசம்பர் 2025 தமிழகத்துக்கான சட்டப்பேரவை தேர்தல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கின்றன. அதை நோக்கித்தான் அரசியல் பயணிக்கும். திரு விஜய் அவர்களும் மே 2026 தேர்தல் நினைச்சிட்டு தான் அவர் நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம் திட்டம் போட்டுட்டு இருப்பார். 6 மாதம் முன்னாடி வச்சா விஜயே ஒரு கில்பி காட் ஆஃப் கார்டு இல்லை. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் திட்டமிடுவதாக தகவல்கள். திருமாவளவன் சிஎம் சொன்னான்னா புக் ஃபங்க்ஷன் போக மாட்டேங்கிறாரு. டெய்லி காலையில் ஒரு பேட்டி, சாயங்காலம் ஒரு பேட்டி. கூட்டணி உறுதியாக இருக்கும், விஜய் திட்டி 2 பேட்டி கொடுங்கன்னு சொன்னால் எது சொன்னாலும் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஜனவரி 2026 திரும்ப இதே மாதிரி இருப்பார்னு உங்களால் சொல்ல முடியும். டாக்டர் தீரஜ் ரெட்டி என்பவர் முதல்வர் குடும்ப நண்பர். இந்த அதிகாரிகளும் என் முதல்வர் குடும்பத்தினர் கூட பல விஷயங்களை முதல்வர் காதுக்கு கொண்டு செல்வதில்லை என்றதை நம்ம பல முறை பேசியிருக்கோம். தீரஜ் ரெட்டி மூலமாக முதல்வரின் காதுக்கு போகிறது. இதை பார்த்துட்டு இந்த உளவுத்துறையில் இருக்கவங்க இது இன்னும் நம்ம மறைக்கலான்னு பார்த்தா போய் ஒரு சொல்லிடுறாரு டாக்டர்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேசி தீரஜ் ரெட்டியை கட்டங்கட்டி விளக்கிட்டாங்க. இதுக்கு முதல்வர் காதில் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, தீரஜ் இப்போதே நான் சொல்கிறேன் இல்லையோ, மழை மட்டும் கெடுத்து விடாமல் இருந்தால் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளை விட நாளை உதயநிதியின் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தமிழகம் பார்க்க போகிறீர்கள். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய நேர்காணலில் சவுக்கு மீடியாவின் CEO திரு சங்கர் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. சார், எப்பொழுதுமே தமிழ்நாட்டு அரசியலில் அந்த களம் எப்போ சூடு பிடிக்குன்னா, ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் களம் சூடு பிடிக்கும். தேர்தலுக்கு எப்படி சொல்லிங்கன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும். எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப அக்ரெசிவாக செயல்படுவாங்க. அதே போல் ஒரு ட்ரெண்டு செட் ஆகும். ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ இல்லை எதிர்கட்சிக்கு எதிராகவோ ட்ரெண்டு செட் ஆகும். யார் தேர்தலில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் கிட்டத்தட்ட 1.5-2 வருடங்களுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் நடக்கிறது. எதனால் நடக்கிறது, ஏன் நடக்கிறது, ஏன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி கட்சிகள் திரு திருமாவளவன் அவர்கள்லாம் இது தெரிஞ்சு தினமுமே சொல்லிட்டு இருந்தார், நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கோம், திமுக கூட்டணி தான் இருக்கோம். அடிக்கடி கூட்டணி கட்சி தலைவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் போய் பார்த்தாங்க. தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, உறுதி செய்கிறாங்க நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்குன்னு. ஏன் இந்த பதற்றம், ஏன் இந்த அவசரம், ஏன் முன்கூட்டியே அந்த தேர்தல் அந்த ஜுரம் இங்கே வருது? எல்லா சூழ்நிலைகளையும் உள்வாங்கி பார்த்தால் இந்த திடீர் பரபரப்புக்கான காரணம் என்னவென்பது நமக்கு புரிந்துவிடும். நேற்று சமூக ஊடகங்களில் ஒரு காணொளி வெளியாகி இருந்தது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். முதல்வர் அவர்கள் இந்த பள்ளி குழந்தைகள் மழலையர் பள்ளி ஏதோ ஒரு பள்ளிக்கு விசிட் பண்ணுறாரு. சிஎம் விசிட் பண்ணும்போது ஷூட்டிங் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க தெரியும், நம்ம தான் பலமுறை இது ஷூட்டிங்ன்றதை நாம் தான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். நேற்று அதுபோல் அவங்க ஷூட்டிங் எடுக்கும்போது இந்த பிள்ளைங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக குனிகிற முதல்வர் தடுமாறி விழுந்துட்டு அந்த வீடியோ காட்சிகள் வெளிவந்ததை நம்ம பார்த்தோம். முதல்வர் அவர்கள் ஒரு முழுமையான ஆரோக்கியமாக இல்லை என்பது தான் யதார்த்தம். கஷ்டப்படுறார், ரொம்ப கஷ்டப்படுறார். அண்ட் கிட்டத்தட்ட அவர் 2015 நமக்கு நாமே திட்டத்துக்காக தமிழ்நாடுக்கு முழுக்க பயணம் செய்தார் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது. அப்போ அது ஒரு ஆர்கனைஸ்டு சுனில், அப்போ தான் சுனில் கணக்குழு ஜாயின் பண்ணுறாரு. ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப், இந்த ரோட்டோட இருக்க டீ கடையில் போய் டீ குடிக்கிறது, வடை சாப்பிட்றது, ஒவ்வொருத்தட்டியாக பொதுமக்கள்கிட்ட உரையாடுறது, அந்த இது ஆமாம், அந்த கரும்பு காட்டுக்குள்ளே சிமெண்ட் ரோடு போட்டு அது உள்ளே நடந்து விவசாயி போலவே ஒரு தோளில் ஒரு பச்சை துண்டு போட்டான்னா விவசாயி இது போல் போட்டுக்கொள்வது, இப்படியெல்லாம் இந்த ஒரு நாடகம்லாம் நடந்தது. முதல்வராகிவிட்டால் 21 முதல்வராகிறார். முதல்வரான பிறகு கடந்த 3 மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் திரும்ப தொடங்கி இருக்கிறது உங்களுக்கு பார்க்க முடியும். விருதுநகர் போனார், இந்த பட்டாசு ஃபேக்ட்ரி போனார், இந்த லட்சுமி வெடி வச்சுட்டு ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்களே அது. அதற்கு பிறகு இந்த குழந்தைகளோடு இது பெரம்பூர்லேயும் எங்கேயோ போயிருந்தாங்க, பெரம்பலூர் போயிருந்தாங்க, அரியலூர் போயிருந்தாங்க. அடுத்தடுத்து பயணங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. வழக்கமாக ஒரு முதல்வர் போகிற இடங்களில் எடுத்து செய்தி விளம்பரத்துறை படங்களாகவும் குறும்படங்களாகவும் புகைப்படங்களாகவும் வெளியிடுவது என்பது வழக்கம் என்றாலும், தமிழக முதல்வருக்காக படம் எடுக்கிறதுக்காகவே இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றனன்றது உங்களுக்கு தெரியும். அந்த தீப்பெட்டி ஃபேக்ட்ரிக்கு போனதெல்லாம், இது பட்டாசு ஃபேக்ட்ரிக்கு போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எடுக்கணுன்றதுக்காகவே போனது. முதல்வர் வட்டாரத்தில் விசாரித்த பொழுது
ஏங்க இவ்வளோ ஆட்சியில் இருந்துட்டு இருக்கீங்க, சிஎம்மாக இருக்கும்போது எதுக்கு அந்த ஷூட்டிங் என்றார் கேட்டபொழுது அவர்கள் கூறியது, 2026 தேர்தலில் முழுமையாக பிரச்சாரம் செய்யும் அளவுக்கு முதல்வரின் உடல்நிலை இருக்குமான்றது எங்களுக்கு சந்தேகம். ஒருவேளை அவரால் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய முடியவில்லை என்றால், இந்த காட்சிகள் இருக்கின்றன அல்லவா, இதையெல்லாம் ஆர்கே ஃபுட்டேஜாக வச்சுருக்கோம். இதை வைத்துத்தான் இதை படமாக போட்டு காட்டி நாங்கள் தமிழகம் முழுக்க பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இது அன்யூஷுவலாக போய் பட்டாசு ஃபேக்ட்ரியில் ஷூட்டிங் எடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஒரு தான் சிஎம் கிட்டத்தட்ட 3 வருஷமாக தமிழக முதல்வராக இருக்கார். இன்றைக்கி தான் பட்டாசு ஃபேக்ட்ரிக்கு போய் பார்த்து அவர் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ இது ஒரு ஆர்டர் இருந்துச்சு அப்படின்றத பார்த்தேன். இப்போ நீங்கள் கேட்டீங்க, ஏன் முன்னதாகவே 1.5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தல் என்ற பரபரப்பு எல்லாம் ஏன் தொடங்கி இருக்கிறது அப்படின்னும் போது விசாரித்த பொழுது தான் தகவல் தெரிகிறது. மே 2026 நடக்க வேண்டிய தேர்தலை 2025 நவம்பர் அல்லது டிசம்பரிலேயே நடத்தலாம் என்று திமுக குடும்பத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு காரணங்கள் இதுக்கு சொல்லப்படுகின்றன. என்னென்ன காரணங்கள் சொல்கிறேன் நான். அது உடல்நிலை மட்டுமே காரணம் சொல்ல முடியும். வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது, நிறைய ரீசன்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். அதுவும் ஒரு காரணம், அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அண்டு இளைய தலைமுறை இன்று தலையெடுத்து விட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை உள்ளிட்ட நாளைக்கு திரு உதயநிதி அவர்களோட பிறந்தநாள். இன்றைக்கே அதை கடந்து தான் நான் வந்தேன். பார்த்தீங்களா, வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுட்டு இளைஞர் அணி திமுக இளைஞர் அணியில் ஏதோ கூட்டம் நடந்ததுக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரே டிராஃபிக். இப்போதே நான் சொல்கிறேன் இல்லையோ, மழை மட்டும் கெடுத்து விடாமல் இருந்தால் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளை விட நாளை உதயநிதியின் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தமிழகம் பார்க்க போகிறது. இளைய தலைமுறை இன்று கையில் எடுத்து விட்டது. சென்னை நகரின் சில பகுதிகளில் நான் கூட இதில் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கேன். சென்னை நகரின் சில இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரில் துணைன்றதை சின்னதாக போட்டுட்டு முதல்வரே அப்படின்றத பெருசாக போட்டு பிறந்தநாள் வாழ்த்து சுவரொட்டிகள் வந்திருக்கின்றன. ஒரு இளைஞர் அணி சேர்ந்த அன்பகம் கலை இது அவர் தலைமை பொறுப்பில் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கட்சி பொறுப்பிலே இருக்கார் அவர். அண்டு தயாநிதி மாறன், சேகர்பாபு படமெல்லாம் போட்டு அந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. இது மாதிரி முதல்வர் ஒருத்தர் இருக்கும்போது துணையை சின்னதாக போட்டு உதயநிதியை முதல்வரே அப்படின்னு போட்டால் இது கட்சியில் எவ்வளோ பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இதெல்லாம் யோசிக்காமல் ஓட்டுவாங்க. தெரிந்தே அவர்கள் இதை அனுமதிக்கிறார்கள். இன்னொன்று, முதல்வரை முன்பு போல முதல்வரோட உடல்நிலையை சரியாக பார்த்துக்கிறதுக்கான மருத்துவர் கூட இப்போது இல்லை. டாக்டர் தீரஜ் ரெட்டி என்பவர் முதல்வருக்கு குடும்ப நண்பர். சின்ன பையன்தான், அப்போலோவில் வேலை செய்து கொண்டிருந்தவர். பல ஆண்டுகளாக முதல்வரோட உடல்நிலையை அவர் தான் பார்த்து கொண்டிருந்தார். பர்சனல் ஃபிசிஷியன்னு வச்சுக்கோங்களேன். நான் பல முறை பேசியிருக்கிறோம். இந்த அதிகாரிகளும் என் முதல்வர் குடும்பத்தினர் கூட பல விஷயங்களை முதல்வர் காதுக்கு கொண்டு செல்வதில்லை என்றதை நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். இவர்கள் முதல்வர் காதுக்கு செல்லக்கூடாது என்று நினைக்கும் சில விஷயங்கள் தீரஜ் ரெட்டி மூலமாக முதல்வரின் காதுக்கு போகிறது. இதை பார்த்துட்டு இந்த உளவுத்துறையில் இருக்கவங்க இது இன்னும் நம்ம மறைக்கலான்னு பார்த்தா போய் ஒரு சொல்லிடுறாரு டாக்டர்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேசி தீரஜ் ரெட்டியை கட்டங்கட்டி விளக்கிட்டாங்க. இதுக்கு முதல்வர் காதில் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, தீரஜ் 5-6 டெண்டர் போட்டுட்டாரு, சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு உடனே நம்ம குடும்பத்தவரை யார் சம்பாதிச்சாலும் பிடிக்காது. பையன் சம்பாதிக்கிறாரு, மருமகன் சம்பாதிக்கிறான், வெரி குட் அப்படின்னு மருத்துவர் பேரை சொன்னோன்னே ஏதோ ஒரு ரீசன் அவர்கிட்ட அவர் முதல்வர் கன்வின்சிங்காக ஒரு ரீசனை சொல்லியிருப்பாங்க. அவர் இப்போது கூட இல்லை. இவருக்கு இப்போது ஓய்வு தேவை முதல்வர் அவர்களுக்கு. அதான் நான் படப்பிடிப்புன்னு சொல்லிட்டேன்ல, முடியாதவர் போய் இவரை வச்சு தானே சம்பாதிக்க முடியும். சோறு இருந்தால் தானே இவர்களின் சித்திரம். ஸோ இவரை வச்சு இதெல்லாம் நடக்கணும். ரொம்ப ஆக்டிவாக கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு நேற்று பார்த்துருப்பீங்க, நாமளும் விவாதித்தோம். ஒரு 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன். ஒரு வயதில் பெரியவரான திரு ராமதாஸ் அவர்களை போய் இப்படி பேசலாமா? அமைதியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு வெகுண்டெழுந்து பல மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட விழுப்புரம் உள்ளிட்ட அந்த மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நல்ல கூட்டம். 27 மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல்வர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நார்மலாக இருந்தால் முதல்வர் இப்படி பேசுவாரா? அது ஒரு வேலை இல்லை.
இந்த மாதிரி உடனே இருப்பார் அந்த மாதிரி சொன்னார். ஸோ இதை வச்சுக்கிட்டு எப்படி தேர்தலை சந்திப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ தேர்தல் நேரத்தில் முதல்வரால் பிரச்சாரத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. என்ன பண்ணுவீங்க? எப்படி தேர்தல் சந்திப்பீங்க? இந்த சிக்கல் கட்சிக்கும் இருக்கு, குடும்பத்தினருக்கும் இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு கிட்டத்தட்ட கட்சியின் முடிவுகளில் பெரும்பாலான முடிவுகளை எடுக்கும் நிலைக்கு திரு உதயநிதி அவர்கள் வந்துவிட்டார் என்றாலும் கூட, உதயநிதி கூட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களா? திமுக கட்சிக்காரங்களுக்கு கம்ஃபர்ட், பிரச்சனையே இல்லை. திமுக கட்சியாளர்களே கம்ஃபர்ட் இல்லை, இல்லை, வேறு வழி இல்லை. வேற வழி இல்லை. அண்ணன் திரு நேரு அவர்கள் இப்போது பிறந்த நாளுக்கு வேறு வழி இல்லாமல் உதயநிதி போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாரு. துரைமுருகனும் இன்ப நிதியோட அமைச்சரவையில் நான் அமைச்சராக இருக்கணும் அப்படின்ட்டு விருப்பத்தை வெளிப்படையாக தெரிவித்து விட்டார். முத்தரசனும் கே பாலகிருஷ்ணன் இதை விரும்புவாங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிஎம் கூப்பிட்டு திருமாவளவன்கிட்ட சொல்கிறாரு, அந்த டிசம்பர் 6 புத்தக வெளியீட்டு விழாக்கு போகாதீங்க, நீ விஜய் கூட போய் மேடை இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னோடனே திரும்ப கேட்டுக்கிறாரு. உதயநிதி சொன்னால் கேட்டுக்கிறா? கேட்க மாட்டார். இன்னொன்று, உதயநிதி அவர்களும் இவ்வளவு உரிமையாக திருமாவிடமெல்லாம் கட்டளையிடுவது போல சொல்ல முடியாது. அந்த டிஃபிகல்ட்டி இருக்குது. அதுபோக கூட்டணி பேச்சுவார்த்தையில் சீட்டு தொகுதி பங்கீட்டில் பெரும் சிக்கல்கள் எழும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சீட்டு முன்ன பின்ன இருக்கும், ஒரு தொகுதிக்கெலாம் பிரச்சனை வரும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்கள் ஜெயிச்ச தொகுதி எங்களுக்கு தான் வேணும் அப்படின்வாங்க. இப்போ அங்கே லோக்கலில் ஒரு திமுககாரன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நேர்வுகளில் ஒரு ஒரு ஸ்டாலின் சொன்னான்னா ரொம்ப ஏற்று பேச மாட்டாங்க இல்லையா? கே பாலகிருஷ்ணன் விடுங்க, நான் சொல்கிறேன் இல்லைங்க, கேட்டுங்க, பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு திரு கமலஹாசன் அவர்களே சொல்லலாம். 2024 நாங்கள் உங்களுக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினர் தருகிறோம், எங்கள் கோட்டாலேருந்து தரோம், நாங்கள் எங்களுக்கு ஒரு டென்யூர் முடிஞ்ச உடனே இந்த டென்யூரில் நாங்கள் உங்களுக்கு தரோம், நீங்கள் பிரச்சாரம் மட்டும் பண்ணி கொடுங்க, உங்கள் கட்சிக்கு எம்பி சீட்டு தர முடியாதுன்னு சொன்னோன்னா அவர் கமல் கேட்டுக்கிட்டாரு. உதயநிதி சொன்னால் கேட்டுக்குவாரா? அது போக கட்சியின் மூத்தவர்களே கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்களே. இப்போ நேரு வர்றாரு, அண்ணா எனக்கு ஒரு 10 சீட்டு கொடுங்க, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி ஆட்சி இருக்குது, நம்ம வந்து தொடர்ந்து அமைச்சராக இருக்கணுன்றதுனால உதயநிதி வீட்டுக்கு போய் குறிஞ்சி இல்லத்தில் போய் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வருகிறார். இல்லை, உதயநிதி அவர்கள் வந்து அந்த முடிவெடுக்கும் அந்த அந்த இடத்துல இருந்தால் அவர் வந்து மகேஷ் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா, நேரு அவர்களுக்கு? அப்சல்யூட்லி, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க, எளிதாக முடிச்சிட்டிங்க. நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு? மகேஷ் நண்பர், அவரோட வயசு பாலிய சிநேகிதர்ப்பா, ஒன்றா வளர்ந்தவங்க பா, 2 பேரும். ஒரு ஸ்டேஜில் அண்ணன் நீங்கள் விடுங்கண்ணே, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஓய்வு விடுங்க அப்படின்னு நேருக்கிட்டே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அவர் அப்படி சொல்லணுன்ட்டு உதயநிதி அவர்கள் நினைக்கலனாலும் அன்பில் பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுப்பார். சரி சொல்லு, ரெஸ்ட் எடுக்க சொல்லு, நான் ஒரு பையனை தான் எம்பிஐ கேச்சு, இன்னும் நான் கேளு கேளு அப்படின்னாருன்னா ரொம்ப பேச முடியாது. இந்த சிக்கல்கள்லாம் லாஸ்ட் மினிட்ல எழும். இதெல்லாம் போக ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், தேர்தல் செலவுக்கு 2026 வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்யவும் உள்ளூர் அந்தந்த தொகுதி செலவுகளுக்கும் தேவையான பணத்தை திமுக இப்போவே அந்தந்த மாவட்டங்களுக்கு எடுத்து சென்று விட்டார்கள். இது எல்லா கட்சியும் செய்கிறது, இவங்க கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாகவே பண்ணிட்டாங்க. செல்வி ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லாம் 6 மாதங்களுக்கு முன்னால் அனுப்பி வைப்பார்கள். என்னென்னா எலெக்ஷன், இப்போ நீங்கள் மார்ச் மாதத்துக்கு மேலே எலெக்ஷன் ஃபீவர் பற்றிக்கும் இல்லையா? நீங்கள் அதுக்கப்புறம் துட்டு எடுத்துன்னு போக முடியுமா? முடியாது. வருமான வரித்துறைக்கு கரெக்டாக தெரியும், இப்போ தான் நவுத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது 1-2 கன்சைன்மெண்ட் மாட்டினாலே பெரிய தொகை மாட்டும். ஸோ திமுக இப்போவே போய் பல இடங்களில் பணத்தை அந்தந்த மாவட்டங்களுக்கு ஜோன் வைஸாக வந்து பணத்தை முக்கிய ஆட்கள்கிட்ட, ஒரு ஊரில் ஒரு திருச்சி மாவட்டத்தில் ஒருத்தர் பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட கொடுத்து வச்சுருவாங்க. அவர் எலெக்ஷன் இடத்துல விநியோகம் பண்ணுவார். டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதில்லை, சென்னையிலேருந்து பல டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் பண்ணும். டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் அந்தந்த ஒரு ஜோன் வைஸ் போய் சேர்ந்துருச்சு. ரொம்ப தூரம் பணம் வந்து பயணிக்க வேண்டியதில்லை ஆச்சுங்களா? இது போக இன்னைக்கு இவர்கள் மீடியாக்களை வந்து முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். 2006 திமுக ஆட்சியில் இப்படி தான் முழுமையாக கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. அப்போவும் அவர் ஜாஃபர் சைட்டு உளவுத்துறை தலைவராக இருந்தார். அப்போ தான் இந்த மீடியாவை மிரட்டும் வேலைகளை அப்போது தான் தொடங்குகிறார்கள். ஸோ இப்போ மீடியா எதுவும் எழுதுச்சுன்னா ஜாஃபரே ஃபோன் பண்ணி பேசுவார். இன்றைக்கி பெண்ணுலாம் வச்சு அங்கே வேலைக்கு இளங்கொண்டு ஒரு ஆளை போட்டு பத்திரிகை மிரட்டுறதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ ஜாஃபரே இந்த வேலையெல்லாம் செய்வார். அப்படி இருக்கும்போது மீடியாவும் அமைதியாக இருந்துகிட்டு இருந்துச்சு இல்லையோ? உங்களுக்கு 2011 எங்கே இருந்தீங்க? காலேஜை படிச்சுட்டு இருந்தீங்க. காலேஜ் ஃபஸ்ட் 2011 ஜனவரியில் ஆரம்பிச்சிச்சு மீடியாவோட அட்டாக். அது வரைக்கும் ஒரு வரி கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதுவும் வராது. ரொம்ப ரேராக ஏதாவது வரும், வந்துச்சுன்னா ஸ்டோரி கில் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா வந்த பிறகு கேஸை போட்டு விட்ருவாங்க. 2011 ஜனவரி என்று நினைவு. ஜூனியருடனில் கவர் ஸ்டோரி, ஜாஃபர் சூட்டு போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நடந்து வர மாதிரி உளவுத்துறை அப்படின்னு போட்டு ஒரு கவர் ஸ்டோரி வச்சாங்க.
அதில் ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷமாக மீடியாவை எழுத விடாமல் வச்சுருந்தாங்கல்ல, அந்த கோவத்தெல்லாம் மீடியா இறக்குச்சு. அட்டினா அட்டி திமுக மேலே விஷுவல் பிரிண்ட் ரெண்டும் அட்டின்னு அடிச்சாங்க. விஷுவல் பிரிண்ட் ரெண்டும் அந்த 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 தாக்கத்தை எல்லாம் சேர்த்து தான் திமுக வந்து எதிர்க்கட்சி இடத்தை கூட வாங்காமல் தோல்வி அடையுது. 24 இடங்கள். எக்ஸாக்ட்லி. அதுக்கு அந்த மீடியா, அந்த சஃபகேஷன் இப்போவும் இது நடக்கும். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து மீடியாவை எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து மீடியாவை மதிக்கிறதா இல்லை. நேற்று வந்து எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கிறது. நேற்று ஏதோ ஒரு சேனலில் அதிமுகவின் கூட்டணி வியூகம் என்ன, திமுக கூட்டணி உறுதியாக இருக்குது, அதிமுக கூட்டணியே இல்லையே, எப்படி நேற்று ஒரு டிபேட்டு. இன்னும் நம்மளே இப்போ இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்தை சொன்ன மாதிரி 1.5 வருஷம் இருக்குது. இப்போ கூட்டணி பற்றி டிபேட் வச்சுருக்கீங்க. ஸோ இப்படித்தான் நீங்கள் அடானி பற்றி இன்றைக்கி யாராவது தமிழ்நாட்டுக்கும் அடானிக்கு என்ன சம்மந்தம், யாராவது ஒரு சேனல் டிபேட் வச்சாங்களாப்பா? வச்சாங்க. அதுலேயும் பாஜக பற்றி தான் பேசுவாங்க. அதான் பாசிச பாஜக. மக்களுக்கு இது யாருக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மீடியா இப்படி அடக்கி வைக்கிறாங்கல்ல. ஸோ மீடியாவும் நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம், மீடியா இஸ் அ பிஸ்னஸ். ஒருவேளை காற்று மாற்றி அடிக்கிறது, அதிமுக ஒருவேளை வந்து விட்டால் நாளைக்கு நமக்கு திருப்பி சிக்கல் வந்துடுமேன்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் மீடியா இல்லை, நீங்கள் மீடியா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க சார். அதை தாண்டி வந்து பிஸ்னஸ் தாண்டி கிரெடிபிலிட்டின்னு ஒரு விஷயம் முக்கியம். ஓகேங்களா? ஒரு விஷயம் சமூகத்தில் நடக்கும்போது அது வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவாக உண்மையை மறைச்சி எழுதுனா மக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பரையோ இல்லை அந்த தொலைக்காட்சியோ ஆதரிக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து அப்போ வந்து இப்போ கலைஞர் டிவியும் இன்னொரு சேனலும் இருக்குன்னு வச்சுங்க. சரி, 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் பண்ணுறாங்கன்னா பட் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதுக்கு நான் கலைஞர் டிவியே பார்த்துட்டு போகிறேன், உங்கள் சேனலை ஏன் பார்க்கணும் தான் நான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிஸ்னஸ் தாண்டி வந்து கிரெடிபிலிட்டி ரொம்ப முக்கியம். அதனால் வந்து கடைசி நேரத்தில் மீடியாக்கள் தங்களோட ஸ்டாண்டை மாற்றிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இது காலங்காலமாக எப்போவுமே எலெக்ஷனை ஒட்டி இது நடந்திருக்கு. இன்னைக்கு ரொம்ப கவனமாக மக்களின் கவனத்தை திசை திருப்ப வேண்டும்ன்றதுக்காக 2 நாளாக ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நாம் விவாதிக்க வேண்டியது அடானி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் இருக்கின்றன. இந்த 2 நாளாக வந்து இந்த பாடகி ஒரு பொண்ணு, இந்த கலைவாணின்னு அந்த பொண்ணு வந்து ஐயப்பனை பற்றி ஏதோ ஒரு பாட்டு, அது பாடினது 2-3 மாதம் முன்னாடி போல இருக்குது. ஆமாம், இல்லை அது முன்னாடியே பாடுறாங்க அவங்க. ஆமாம் சாரி, ஐயப்பான்னு ஒரு அது பழைய பாட்டு அது இல்லையா? இன்னைக்கு நேற்று எழுதிய பாடல் அது கிடையாது. 3 நாளாக ஏன் அது கான்ட்ரவர்சி ஆகிட்டு இருக்கு சொல்லுங்கள்? எப்போ பண்ண பாடல் இது? கான்ட்ரவர்சி கிளப்புறது யார்? கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் பண்ணுறது யார்? பிஜேபி தானே கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயப்ப பக்தர்களின் மனதை ஐப்பு சீசன் வந்திருக்கு என்ன, அதனால போய் இவங்க தான் புகார் கொடுக்குறாங்க. இல்லை, ஐயப்பன் சீசன் வந்திருக்குல்ல, அப்போ யாராவது பாட்டு தேடும்போது இந்த பாட்டு கிடைச்சிருக்கு அவ்வளோதான். இந்த பாட்டு எப்படா வந்துச்சு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள், இது பெரும் விவாதங்களை போயிட்டு இருக்கு. இந்த டிஎம்கே டிராவிடியன் மாடல் ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, அவங்க டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி அந்த பெண்ணுக்கு பாடுவதற்கு உரிமை இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அட்டாக் பண்ணுறது, இந்துக்கள் மனதை புண்படுத்திட்டீங்க, ஐயப்ப பக்தர்கள் மனதை புண்படுத்திட்டீங்கன்னு ஒரு 2-3 இடத்துல கம்ப்ளைண்ட்டும் ஆயிருக்கு. இப்போ கவனமாக வந்து இந்த சர்ச்சைக்குள்ள நம்மளோட கவனத்தை திசை திருப்ப விரும்புகிறாங்க. புரியுதுங்களா? இது போன்ற விவகாரங்கள்லாம் ரொம்ப நாளைக்கு இது எடுபடாது. ஸோ எலெக்ஷன் நெருக்கத்தில் நீங்கள் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு பாட்டு பாடிச்சுன்னா தூக்கி வரமா எலெக்ஷன் பா அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ அதை அந்த கண்ட்ரோல் பண்ணுறதும் கஷ்டம். இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக இல்லையோ, நாளுக்கு நாள் இந்த கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிகிறதோ இல்லையோ, உளவுத்துறைக்கும் குடும்பத்துக்கும் தெரியும் இல்லையா? இப்போவே இன்னும் 1.5 வருஷம் இருக்கும்போதே இவ்வளோ அன்பாப்புலர் ஆகிடுச்சுன்னா நவம்பர் அல்லது டிசம்பர் 2025 இந்த கவர்மெண்ட்டோட அன்பாப்புலாரிட்டி எப்படி இருக்கும்? அந்த சூழலில் இன்னொரு 6 மாதம் இந்த ஆட்சி தொடர்ந்து நடந்தால் கட்டுப்படுத்த முடியாமல் அன்பாப்புலாரிட்டி போய்டும் ஆச்சுங்களா? ஸோ இப்போது அதிமுகவோட தரப்புலேருந்து இதை அணுகுங்க. அதிமுக என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க? மே 2026 தேர்தல் நடக்கும், நம்ம ஜனவரியிலேருந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைலாம் ஆரம்பிக்கலாம். எலெக்ஷன் செலவுக்கு பணத்தையும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் கொண்டு போகலாம். கேண்டிடேட் ஃபைனலைஸ் பண்ணுறதும் ஜனவரி பிப்ரவரி அந்த வாக்கில் நம்ம தொடங்கலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது நவம்பர் அல்லது டிசம்பர், திடீர்னு டிசம்பர் 25 தேர்தல்னு வந்தாங்கன்னா அதிமுகவில் தயார் பண்ண முடியுமா? முடியாது. கூட்டணி பேச்சுவார்த்தை ஃபைனலைஸ் பண்ண முடியுமா? முடியாது. வேகமாக நீங்கள் கூட்டணி வச்சாலும் ஜெல் ஆகுமா? அது மக்கள் மத்தியிலே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் சார். ஒரு 2-3 மந்த்ஸ் எடுக்கும். எஸ், ஒரு 4-5 பொதுக்கிட்டங்களை கூட்டணி கட்சி தலைவர் சந்திக்கணும், ஜெல் ஆகணும், அவரை பற்றி இவர் பேசணும், இவரை பற்றி அது பேசணும், ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். பாமக கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னா பாமக ஓட்டு அதிமுக வரணும், அதிமுக ஓட்டு பாமகக்கு போகணும். அதான் அலையன்ஸு. 2021 2 பேருக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. நீங்கள் கவனிச்சிங்கன்னா 24 21 21 ஆமாம் 1ல்
ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ அப்போ அந்த அலையன்ஸ் ஜெல்லானால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அலையன்ஸ் ஜெல் ஆகலைன்னா லாஸ்ட் மினிட்ல இந்த பொருந்தா கூட்டணி மக்கள் ஏற்க மாட்டார்கள். இப்போ லாஸ்ட் மினிட்ல திடீர்னு தேர்தல் வச்சாங்கன்னா நீங்கள் அவசரமாக கூட்டணி வச்சாலும் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் அலையன்ஸ் ஆகாமல் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்காது இல்லையா? ஸோ எல்லா வகையிலையும் டிஎம்கேக்கு இது ஒரு வின் சுச்சுவேஷன். இந்த டாக்கு பேச்சு ஆரம்பிச்சிச்சு. நேற்று குறிப்பாக அந்த வீடியோ வெளியானதுன்னு சொன்னாலே இதுக்கு பிறகு ரொம்ப அக்ரெசிவாக நேற்று பெரிய இந்த குடும்ப அளவில் பண்ணிடலாம், நம்ம ரெடியா அப்படின்னு கேட்டால் நம்ம இப்போ ரெடியாக இருக்கோம். இன்னொன்று, இன்னைக்கு திருமாவளவன் சிஎம் சொன்னான்னா புக் ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேங்கிறாரு. டெய்லி வந்து காலையில் ஒரு பேட்டி, சாயங்காலம் ஒரு பேட்டி, கூட்டணி உறுதியாக இருக்கும், விஜய் திட்டி 2 பேட்டி கொடுங்கன்னு சொன்னால் எது சொன்னாலும் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஜனவரி 2026 திரும்ப இதே மாதிரி இருப்பாரு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. நான் சொன்னேன், இந்த கவர்மெண்ட்டோட அன்பாப்புலாரிட்டி அதிகரிச்சுட்டே இருக்குன்னு சொன்னேன். அண்ட் இடதுசாரிகளை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இந்த ஒரு 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்னதாக மார்க்சிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு கூட்டம் நடைபெற்று தீர்மானம் வெளியிட்டாங்க. பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை சார், நான் பார்க்கல. தீர்மானம் வெளியிட்டிருக்காங்க. இந்த தீர்மானத்தில் தமிழக அரசுக்கு பல இடங்களில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை, மக்கள் போராட்டங்கள், எந்த போராட்டங்களுக்கும் காவல்துறை வைத்து அனுமதி மறுக்கக்கூடிய விவகாரம், அண்டு இன்னும் 2-3 விவகாரங்கள் குறித்து கடுமையாக சிபிஎம்மும் கண்டன தீர்மானம் ஏற்றிருக்கிறது. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, சிபிஎம் கட்சி உள்ள கடும் விவாதம். அங்கே இந்த சிபிஎம் கட்சி உள்ள வந்து எப்போவுமே விவாதங்கள் ரொம்ப வெளிப்படையாக நடக்கும். ஆக்சுவலாக அந்த கூட்டத்துக்கு பேர் ஒரு கூட்டம் சொல்லுவாங்க சார், ஸ்டேட் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி கூட்டம். அதில் முக்கியமான பொலிட் பியூரோவா? பொலிட் பியூரோ சென்ட்ரல் ஆல் இந்தியா பொலிட் பியூரோ. இங்கே வந்து ஸ்டேட் கமிட்டி தான், மாநில குழுன்னு சொல்லுவாங்க. மையக்குழு, மாநில குழுன்னு சொல்லுவாங்க. மாநில குழுவோட தீர்மானங்கள் தான் வந்திருக்கு. அப்போ அந்த மாநில குழு உறுப்பினர் கூட்டத்தில் மாநில குழு உறுப்பினர்கள் எல்லாம் விவாதித்து கொண்டிருக்கும் போது எல்லாருமே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, ஏங்க இவங்களுக்காக நம்ம வந்து அந்த சாம்சங் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இவங்க சொல்லி தான் நம்ம முடிவுக்கு கொண்டு வரோம். 5 நிமிஷத்தில் இவங்க நினச்சாங்கன்னா சாம்சங் தொழிலாளர் சங்கத்துக்கு அனுமதி கொடுத்து அங்கீகாரத்தை வாங்கி தர முடியும். அன்றைக்கி நம்மக்கிட்ட பேசிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் ஸ்ட்ரைக்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகிறது. இது வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணல. ஒரு சாதாரண சங்கத்தை பதிவு செய்யக்கூடிய விவகாரம். சாம்சங்க்கு ஆதரவாக தமிழக அரசு நிற்கிறது. சிஎம் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார்ன்றதுக்காக தான் நம்ம ஏற்றுக்கிட்டு பண்ணோம். எதுக்காக? நாம் இவர்களின் சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். போக்குவரத்து தொழிலாளிகளோட நிலுவையை பூரா நாங்கள் திருப்பி தந்து விடுகிறோம் என்று தான் தேர்தலுக்கு முன்பே வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் 2024 பொங்கலில் வேலைநிறுத்தம் செய்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்துரும்னு சொல்லிட்டு வேலைநிறுத்தத்தை வாபஸ் வாங்கினார்கள். நீதிமன்றமே நீங்கள் பொங்கல் முடிஞ்சு வேலைநிறுத்தம் செய்யுங்கன்னு தான் நீதிமன்றமே சொல்லிச்சு. அடுத்த பொங்கல் வந்துருச்சு. 10 பைசா அவங்க எடுத்து கொடுக்குற மாதிரி தெரியல. 2, 3 அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வோம்ன்றது தேர்தல் வாக்குறுதியாக திமுக அளித்தது. எனக்கு அந்த ஊழியர்கள் தெருவில் நிற்கிறாங்க. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து பண்ணாதது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இருந்த அரசு ஊழியர்கள் பெற்றுக்கொண்டிருந்த சலுகைகளையும் பறித்திருக்கிறார்கள். காலி பணியிடங்களை நிரப்பவில்லை. அரசு ஊழியர்கள் கொதிப்பிட்டிருக்காங்க, ஆசிரியர்கள் கொதிப்பிட்டிருக்காங்க, தொழிலாளிகள் போராட்டத்தில் இருக்காங்க. டாஸ்மாக் எம்ப்ளாயிஸ் கூட மகிழ்ச்சியாக இல்லை. நெசவு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்படி எல்லா தரப்பும், குறிப்பாக ஏன்னா நம்ம மார்க்சிஸ்ட் கட்சியோட கோரே வந்து லேபரர்ஸ் தான், தொழிலாளிகள். அவர்கள் எல்லாம் இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது நாம் இப்படி மென்மையான அணுகுமுறை கடைபிடித்து மயிலிறகால இந்த அரசை வருடி கொண்டிருந்தால் நம்மளோட கோர் ஓட்டு பேங்கை இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னதன் வெளிப்பாடு தான் கடுமையான கண்டனங்களோடு கூடிய ஒரு தீர்மானத்தை மாநில குழு வெளியிட்டிருந்தது. ஸோ இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸும் கூட்டணி கட்சிகளும் அந்த அடுத்த ஆண்டு நெருங்க எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இப்போ சிபிஎம்முக்கெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணுறோமே ஒழிய திமுக கூடவே பயணிக்கணும்னு கட்டாயமா என்ன இல்லை. தொடர்ந்து இது போல தொழிலாளர் விரோத நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருந்தால் அது திமுக கூட இருப்பாங்கன்ட்டு என்ன கேரண்டி? இன்னொன்று, பிஜேபியோடு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ரகசிய உறவு அவர்களுக்கும் தெரியும். ஒரு அளவு வரைக்கும் பொறுத்து பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த அடானி மேட்டர் வெளில வந்துருச்சு இல்லை? இப்போ தெலுங்கானா அரசு செந்தில் பாலாஜி வெளில வராரு, மேட்டர் வெளில வராரு, வந்து சந்திச்சுட்டு போறாரு. இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கே தெரியுது, கட்சிகளுக்கு தெரியாதா? ஸோ இதையெல்லாம் யோசிச்சு தான் 6 மாதங்களுக்கு முன்பாக தேர்தலை நடத்தி விடலாம் அப்படின்ற பேச்சு வந்திருக்கு. அண்டு ரொம்ப இந்த சிக்கல் வெளியில் தெரியறதுக்கு முன்பாக சிஎம்ஐ ஆக்டிவாக இருக்கும்போதே நாம் விரைவாக தேர்தலை நடத்திவிட வேண்டும் என்ற பேச்சு நடந்திருக்குது. அதனால் நவம்பர் அல்லது டிசம்பர் 2025 தமிழகத்துக்கான சட்டப்பேரவை தேர்தல்
வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கின்றன. அதை நோக்கித்தான் அரசியல் பயணிக்கிறது. இன்னொன்று, இப்போது திரு விஜய் அவர்களும் மே 2026 தேர்தல்னு நினச்சிட்டு தான் அவர் நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு திட்டம் போட்டுட்டு இருப்பாரு. 6 மாதம் முன்னாடி வச்சாலும் விஜயே வந்து ஒரு ஹில் பி காட் ஆஃப் கார்டு இல்லை, ஆமாம், ப்ரிப்பரேஷன் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரையும் திடீர்னு ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி நம்ம விடலாம் இல்லையா? ஆமாம். அந்த அடிப்படையில் தான் இவர்கள் திட்டமிடுவதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. ஃபேமிலியில தான் சொல்கிறாங்க. அதிமுக தரப்புல வந்து ஒருவேளை எலெக்ஷன் முன்கூட்டியே வருது, ஏன்னா திமுகக்கு நிகரான ஒரு கட்சினா அதிமுக தான். அவங்க வந்து இந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் வரப்போகுதுன்னா அவங்க எப்படி வந்து எதிர்கொள்ள போறாங்க, அதை எப்படி எதிர்கொள்வாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அதிமுக தரப்புல வந்து கூட்டணி வந்து அதிமுக மட்டும்தான் இருக்காங்க, அதிகபட்சம் தேமுதிக இருக்கிறாங்க, அதை தவிர்த்து வேற எந்த கட்சியுமே இல்லை. அவங்க எந்த மாதிரியான கூட்டணி விகிதத்தை அமைப்பாங்க, எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வாங்க முன்கூட்டியே அமைந்தால்? லியோ, முன்கூட்டியே தேர்தல் அமைந்தால் நிச்சயமாக மீண்டும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சூழல் தான் இன்று இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல கூட்டணி அதிமுகவுக்கு வலுவான கூட்டணி அமையவில்லை என்பதோடு 6 மாதங்களுக்கு முன்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அல்லது தேர்தலுக்கு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் முன்னதாக தேர்தல் நடத்துங்கள் என்று கோரிக்கை வைத்தால் அதை முழுமையாக எதிர்கொள்ளும் நிலையில் இன்றைய அதிமுக இல்லை. உங்களுக்கு டிஎம்கேல நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபஸ்ட்டு டிஎம்கே ஐடிவிங்க வலுவா, பிடிஆரே அதுக்கு அடித்தளம் போட்டு விட்டு போய்விட்டார். பிடிஆர் வந்து 2021க்கு முன்னதாகவே வந்து பிடிஆர் திமுக ஐடிவிங்க அவர் தான் கையில் வைத்திருந்தார். அப்புறம் தான் அந்த குடும்பத்துக்கு புரியாதனோ நல்ல வேலை செய்யணும் பிடிக்காத குடும்பத்துக்கு, அதனால தான் தூக்கி போட்டுட்டு உலகின் மிகச்சிறந்த கற்றறிந்த மேதையான திரு டிஆர்பி ராஜா அவர்களை நீங்கள் ஐடிவிங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நியமித்திருக்கிறார்கள். அவர் ஏற்படுத்தி தந்த அந்த வலுவான அடித்தளம் வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி இணையதளத்தில் திமுகவை வலுவாக வைத்திருக்கிறது. கூடுதலாக அவர்கள் பெண் என்ற அமைப்பை இந்த தேர்தல் ரிசர்ச் சென்டர் இதற்காகவே வைத்திருக்கிறார்கள். இது போக அரசு மற்றும் அதிகாரம் கையில் இருப்பதால் உளவுத்துறையும் அரசுக்காக தான் இயல்பாக வேலை செய்யும். அவர்களும் இந்த இன்புட்டு மீடியா மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. மீடியா மேனேஜ்மெண்ட் உள்ளிட்ட எந்த விவகாரங்களிலும் அதிமுக இன்று தயாராக இல்லை என்பதுதான் யதார்த்தம். நீங்கள் கேட்டீங்க எப்படி எதிர்கொள்வாங்க, 6 மாதம் முன்னாடி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ண முடியாது. இல்லை, அவங்க வந்து அந்த ஐடிலேயும் வந்து இன்னும் வலுவாக இல்லை இருக்காங்க, திமுக அளவுக்கு இணையாக வலுவாக இருக்காங்கன்னா இல்லை. அதுதான் சொல்ல வந்தேன். நான் இப்போ இந்த சொன்னேன்ல, ஐடிவிங்க வந்து ஃபவுண்டேஷனை வந்து பிடிஆர் ஸ்ட்ராங்காக போட்டார், பெண்ணை வச்சுருக்காங்க. இதை எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் எந்த வகையில் தயார்படுத்தியிருக்கிறீர்கள்? ஐடிவிங்க அதிமுகவின் பொதுச் செயலாளர் 10% வாக்குகளை நாம் இழந்திருக்கோம், அந்த 10% வாக்குகளை பெற்று தர வேண்டியது உங்களுடைய கடமைன்னு ஐடிவிங் நிர்வாகிகளை பார்த்து சொல்லியிருக்கிறார். இதை வாங்குறதுக்கு இவங்க இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில், நீங்களும் தான் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, ஆக்டிவாக என்ன இருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையோ, திமுகக்கு ஆதரவான்னு ஒரு டசன் யூடியூப் சேனல்களை சொல்ல முடியும் இல்லையா? மாதம் வந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து செலவழிப்பதாக பேசிக் கொள்கிறார்கள். அதிமுக ஆதரவு நிலைப்பாடு என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் ஏதாவது 1-2 சொல்லுங்கள். யாருமே இல்லை, சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் இதை பண்ணுறதுல உங்களுக்கு என்னங்க டிஃபிகல்ட்டி? 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களா, நீங்கள் தானே பண்ணணும். உங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பேசும் உரைகள் போதுமான அளவு டிராக்ஷனை சோஷியல் மீடியாவில் பெறுவதில்லை, உண்டா இல்லையா? உண்மை. அவர் என்னதான் நல்லா பேசினாலும் பெருசாக வந்து அது பேசு பொருளாக மாறுறதில்லை. சமூக வலைதளத்திலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பண்ணலன்றது பயஸ்ன்றது நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். சோஷியல் மீடியாவில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன சிக்கல்? தமிழகம் முழுக்க அதிமுகவுக்கு ஐடிவிங் இருக்கிறதா இல்லையா? இருக்கு. அதிமுக ஐடிவிங் நிர்வாகிகள் பகுதி வாரியாக, பிராந்திய வாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? பட்டிருக்கிறார்கள். ஒரு கணிசமாக வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு 30,000 40,000 50,000 நிர்வாகிகள் இருப்பார்களா? இருப்பாங்க. அவர்களுக்கு என்று வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கிறதா? ஏன் உங்கள் பொதுச் செயலாளர் பேசுறதுக்கு போதுமான லைக்கு கூட ஏன் வர மாட்டேங்குது? உங்கள் பொதுச் செயலாளரை எதிர்க்கட்சி முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் கரப்பான் பூச்சி என்று விமர்சனம் செய்கிறார்கள். இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றினீர்கள்? பார்த்தீங்களா ட்ராக்ஷன் ஏதாவது இருந்துச்சா? இல்லை. என்ன எதிர்வினை ஆற்றினீர்கள்? இல்லை, பொம்மை முதல்வர் அப்படின்னு சொன்னதுக்கு திமுக தரப்பு அவங்க ஐடிவில வந்து ஒரு அக்ரெசிவான கேம்பெயின் பண்ணாங்களா? நீங்கள் என்ன எதிர்வினை ஆற்றினீர்கள்? இன்னைக்கு நாம் நமது மீடியாவில் எடுத்து போடுறோம் இல்லையா, பல விஷயங்களை எடுத்து போடுறோம். இந்த விஷயங்களை நீங்கள் ஏன் சமூக வலைதளங்களில் பயன்படுத்துவதில்லை? சம்பிரதாயத்துக்கு வேலை செய்கிற மாதிரி தெரியுதா? அதிமுகவிலையும் ஐடிவிங்னு ஒன்று இருக்குது. அதான் அப்படி தானே வேலை நடக்குது. உங்களுக்கு அக்ரெசிவாக கேம்பெயின் பண்ணுறதுல என்ன டிஃபிகல்ட்டி? அதிமுக ஆட்சிக்கு வரணுன்றதை நீங்கள் விரும்பலையா? திமுக ஆட்சியை தொடரட்டும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்போ உங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது?
உங்கள் கட்சி அலுவலகத்துக்கே வந்து ஐடி விங் நல்லா வேலை செய்யணும், 10% வாக்குகளை இழந்திருக்கணும் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. அதற்கான ரிஃப்ளெக்ஷன் ஏன் களத்தில் இல்லை? கேட்டீங்க நீங்கள். 6 மாதம் முன்னாடி தேர்தல் அறிவிச்சா இவங்க சமாளிச்சிடுவாங்களா அதிமுகன்ட்டு? சமாளிக்க முடியாது என்பதற்கான காரணங்களை தான் நான் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், உங்கள் அதிமுகவில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சப்போர்ட் பண்ணலை, இது வரைக்கும் பண்ணாது. அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் வியாபார நெருக்கடி இருக்கிறது இல்லையா? அதை பேலன்ஸ் பண்ண வேண்டியது ஐடி விங் தானே. நீங்கள் விஷயத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு போனால் இன்றைக்கி பெரும்பாலான நம் மக்கள் வந்து நியூஸை வந்து சோஷியல் மீடியாவில் மொபைலில் கன்சியூம் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? நியூஸ் பேப்பர் வாங்குகிற பழக்கமே அரிதாகி விட்டது. மொபைலில் நியூஸை கன்சியூம் பண்ணுறாங்க. அப்போ அந்த மொபைலில் போய் நீங்கள் இந்த செய்திகளை ஏன் கொண்டு சேர்ப்பதில்லை? செந்தில் பாலாஜி மேட்டராகட்டும், எவ்வளவோ விவகாரங்கள் திமுக நடக்கக்கூடிய விஷயங்களை பேசலாம். அக்ரெசிவாக என்ன கேம்பெயின் இந்த ரீசெண்டாக ஒரு 3 அல்லது 4 மாதங்களில் ஏடிஎம்கே ரன் பண்ண அக்ரெசிவ் சோஷியல் மீடியா கேம்பெயின் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், நினைவில் இருக்கிற மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி கள்ளச்சாராயத்துக்கு பண்ணாங்க, அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. கள்ளச்சாராயம் வந்து அது இயல்பாகவே அமைஞ்சுது. பட் அதுக்கப்புறம் வந்து அதிமுகவை இனிஷியேட் எடுத்து பண்ணது எதுவும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் உங்கள் கட்சியின் முன்னாள் முதலமைச்சரான திருமதி ஜானகி அம்மையார் அவர்களின் 100ஆண்டு விழா நேற்றைக்கு முன்தினம் நடந்தது இல்லைங்களா? நடந்தது. அதிமுகவோட முக்கிய தலைவர்கள் மற்றும் அஃபிஷியல் ஹேண்டில்ஸ் போட்ட 1-2 ட்வீட்ஸை தவிர இந்த 100ஆண்டு விழாவுக்கு அதிமுக ஐடி விங்கோட பங்களிப்பு என்ன? ரஜினி பேசினார். ஆக்சுவலாக அதுவே வந்து பெரிய பேசு பொருளாக இருக்கணும். இரட்டை இலை என்பது அதிமுகவோட பிரம்மாஸ்திரம். அது இழந்த பிறகு மீண்டும் அது கிடைத்த பிறகு அதிமுக மாபெரும் வெற்றியை பெற்றதுன்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்னைக்கு ஸ்டில் ரஜினிகாந்த் கமெண்ட் செட் அண்ட் ரெஸ்பெக்ட். அதிமுக இரட்டை இலை அதிமுகவோட பிரம்மாஸ்திரம்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொன்னதை நீங்கள் அக்ரெசிவாக புஷ் பண்ணி கொண்டு போயிருக்கோம்மா. ரஜினியே சங்கடப்படும் அளவுக்கு நீங்கள் அதை எடுத்து சென்றிருக்க வேண்டும். ஏங்க நான் அந்த மீனிங்கில் சொல்லுங்கள், என்னங்க எப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு அவரே நினைக்கிற அளவுக்கு நீங்கள் அதை கொண்டு போயிருக்கு. ஏன் மேட்ச் பண்ண முடியல? இப்படி இருந்தால் எப்படி அவர்கள் தேர்தலை எதிர்கொள்வார்கள் சொல்லுங்கள்? இந்த சிக்கல் இருக்குது. இதெல்லாம் பிளான் பண்ணி தான் 6 மாதம் முன்னாடி தேர்தல் கொண்டு வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போது ஐடி விங்கு ப்ரிப்பேர்டாக இல்லை. ஃபண்டை இவ்வளோ சீக்கிரம் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அவங்க கொண்டு போவாங்க. எதிர்கட்சியாக இருக்கவங்க கொண்டு போக முடியுமா? லாஸ்ட் மினிட்ல தான் மூவ்மெண்ட் இருக்கும். அது நடக்கலை. கூட்டணி இல்லை. எல்லா வகையிலும் 6 மாதம் முன்னாடி கொண்டு வரது வசதி இல்லையா? இதையெல்லாம் தான் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. எப்படி வேண்டுமானாலும் நடக்கும். இந்த டாக்கு ஃபேமிலியில் அக்ரெசிவாக போயிட்டுருக்கு. ஏன்னா மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பது தானே திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு விருப்பமாக இருக்க முடியும். இன்னொன்று குடும்பத்தின் விருப்பமாக அது தானே இருக்க முடியும். ஆமாம். 10வது இது 4 வருஷம் கொள்ளடிச்சது, இன்னொரு 5 வருஷம் அடிக்கலாம். இன்னொன்று, அவர்களுக்கு நாளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நம்மில் எத்தனை பேர் சிறை செல்வோம் என்று தெரியாது என்ற அச்சமும் அவர்களுக்கு இருக்கும் அல்லவா? கொஞ்சம் நம்ம அடிச்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இந்த டாக்கு போயிட்டுருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் நம்ம 1.5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்த அணி எதனோடு அப்படின்ட்டு. இன்னொன்று, டிஎம்கே தரப்புல இருந்து தானே சேனல்ஸ் கிட்ட சொல்லி யார் கூட கூட்டணி அப்படின்ற விவாதத்தை வைங்கன்றாங்க. திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, அதிமுக கிட்ட கூட்டணியே இல்லைன்ற ஒரு டிபேட்டை வந்து ஒரு சேனல் தந்தி டிவின்னு தான் நினைக்கிறேன் நேற்றைக்கோ வச்சிருந்த டிபேட்டு. அதை வைக்கிற நரேட்டிவை செட் பண்ணுறது திமுக சைடு தானே. அப்போ என் கூட்டணி பற்றி இப்போ பேசணும்னு சொல்கிறாங்க. திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, அதிமுக கிட்ட கூட்டணியே இல்லைன்ற இந்த நரேட்டிவ் அப்படியே செட் பண்ணி போய் பொசுக்குன்னு தேர்தல் வச்சார். எதிரிகள் தயாராவதற்குள் விரைவாக தேர்தலை நடத்தி இன்டாக்டாக வெற்றி பெற்று விடலாம். வெற்றி பெற்று விட்டால் சின்னவர் முதல்வராக பதவியேற்று விடுவார் அப்படின்றது தான் அவர்கள் திட்டமாக இருக்கிறது இப்போதைக்கு. சரிங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நாம் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வெளியிலேருந்து பேசுகிறோம். ஆனால் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் அவங்களுக்கு வந்து அதிமுகவுக்கே இது தெரிஞ்சிருக்கலாம். அதற்கான ஏற்பாடுகள் வந்து இன்னும் பண்ணிகிட்டு இருக்கலாம், பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ தேர்தல் நெருக்கத்தில் ஒருவேளை 6 மாதத்துக்கு முன்பாக தேர்தல் வைத்தால் எந்த கட்சி எப்படி செயல்பட போகிறார்கள், யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி உங்களுக்கு. நன்றி.